டேய் மாப்பிள்ளை என்னடா 8 மாசமா காலேஜ் வரல ஓகே, அதுக்கு நான் அட்ரஸ் இல்லாம நம்ம மறந்து ஓட்டடா. டேய் எங்கடா இருக்குது காலேஜ்? இப்ப எங்க மச்சா காலேஜே காணா? 8 மாசமா காலேஜ் போகலைங்கிறதுக்காக காலேஜே மறக்கக்கூடிய ஒரே ஆள் நம்ம தான்டா. ஆனா நம்ம பசங்க கிட்ட போன் பண்ணி கேட்டலாம்டா காலேஜ் எங்க மச்சா. கேட்டாத மச்சா, ஏன்டா நம்மள கலாய்ச்சிடுவானுங்க மச்சா. டேய் அப்ப காலேஜ் இப்பதான்டா கண்டுபிடிக்கிறது. பிரின்சிபல் கூப்பிடலாமா? டேய் அவரு வேணாண்டா, அவரு ஒரு மொக்க புடுபறா. டேய் மச்சா, அந்த பவுடர் மூஞ்சி நம்ம ஹெச்ஓடி கூப்பிடுவோம்டா. டேய் சூப்பரான ஐடியா கொடுத்துருக்கடா. போனடா மச்சா, புது போனு லாக்டவுன்ல எங்க அப்பா வாங்கி கொடுத்தது, ஆன்லைன் கிளாஸ்க்கு. டேய் போடுற முதல்ல போன போடுறா, ரிங்கு போடுறா. யாரு? சார் உங்கள் டிபார்ட்மெண்ட் சக்தி தான் சார் பேசுகிறேன். சார் செலிங்க சார். ஆமாம் சார், ஒரு நிமிஷம் சார், அவுட் ஸ்பீக்கர் போகிறேன். செலியன் பக்கத்தில் இருக்கா சார். சார் வணக்கம் சார். சார் குட் மார்னிங் சார். சார் ஒன்றும் இல்லை சார், இந்த ஒரு சின்ன டவுட்டு சார். காலேஜ் வந்து 8 மாதம் ஆயிடுச்சா சார் நாங்கள், அதனால் அந்த காலேஜ் எங்கே இருக்குடா அட்ரஸும் மறந்து போச்சு சார். கொஞ்சம் அட்ரஸ் சொன்னீங்கன்னா நான் வந்துடுவேன் சார். 1 மணி நேரமாக தொலைவிட்டு இருக்கேன் சார் 2 பேரும். டேய் நீங்கனாலும் 1 மணி நேரமாக தொலைவீங்களா? நான் 2 மணி நேரமாக தொலைவேன்டா. எனக்கே காலேஜ் எங்கே இருக்குன்னு அட்ரஸ் தெரியலடா. உங்களுக்காக தெரிஞ்சா வாட்ஸ்அப்லேயே இல்லை ஃபோன் பண்ணினாலே சொல்லுங்கடா. என்னடா அவரே 2 மணி நேரமாக தொலைவிட்டு இருக்காரா? போடா என்னதான்டா பண்ணுறது மச்சா. மேப்ல தேரா, கூகுள் மேப்ல தேரா. நம்ம கூகுள் சூப்பரா. கூகுள் பண்ணி பார்த்தீங்க உலகத்தில் அசத்தல் கோமாளி ஆர்ட்ஸ் காலேஜ் அடிச்சம் பத்தியாஸ். என்ன மச்சா சுத்திட்டே இருக்குது? என்னடா நம்ம சுத்துனதை விட வாவரா சுத்துது. நம்ம ஹெச்ஓடி கூட சுத்துதுடா. டேய் என்ன மச்சா அப்படியே என்னடா அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியாதுன்னு வருது. மேட்டர் என்ன தெரியுமா? 8 மாசமெல்லாம் வீட்ல இருந்திருப்பானுங்கல்ல, ஆமா. எவனுமே சர்ச் பண்ணி வைக்க மாட்டான். அதுவே மறந்துருக்குண்டா. மேப்பே அட்ரஸ் மறந்துருச்சா? ஐயா